ஆகாஷவாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். 13வது தேசிய விதைகள் மாநாடு குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள் வேளாண் வர்த்தக நிபுணர் திரு சந்திரசேகர் மற்றும் தொகுப்பாளர் ராஜேஷ் லே. 13வது தேசிய விதைகள் மாநாடு NNC 2024 வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு முதன்மை நிகழ்வானது நவம்பர் மாதம் 28ஆம் தேதியன்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த மாநாட்டின் முக்கியத்துவத்தையும் அதன் பின்னணியில் உள்ள நோக்கங்கள் என்ன என்பதையும் விளக்க முடியுமா என்று தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் வேளாண் நிபுணர் திரு சந்திரசேகரிடம் கேட்டார். இதற்கு பதிலளித்த திரு சந்திரசேகர், விவசாய பொருளாதாரத்தில் முதன்மையான நாடாக விளங்கும் நமது நாட்டிற்கு இந்த மாநாடு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். நம் நாட்டில் 150 மில்லியன் ஹெக்டேர் நிலம் உள்ளது. சுமார் 130 மில்லியன் விவசாய குடும்பங்கள் உள்ளன. அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக இவர்கள் நிலத்தை நம்பியுள்ளனர். எனவே விவசாயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகிறது. விவசாயத்தில் 3 முக்கியமான உள்ளீடுகள் உள்ளன. ஒன்று விதை, இரண்டாவது உரம், மூன்றாவது வேளாண் வேதி. நான் வழக்கமாக இந்திய புராணங்களில் உள்ள 3 உள்ளீடுகளை பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் ஆகிய மும்மூர்த்திகளுடன் ஒப்பிடுவேன். பிரம்மா உயிர்களை உருவாக்குபவர் அல்லது உற்பத்தி செய்பவர். எனவே விதை பிரம்மா. அதே சமயம் விஷ்ணு வளர்ப்பவர். உரம் விஷ்ணுவை குறிக்கிறது. உரம் பயிரை வளர்க்கிறது. மூன்றாவது பூச்சிக்கொல்லிகள். உண்மையில் பூச்சிகள் மற்றும் நோய்களை இவை நீக்குகின்றன. தீமையை போக்கும் மகேஸ்வரனுடன் இதை ஒப்பிடலாம். எனவே வேளாண்மைக்கு மிகவும் தேவையான இந்த 3 உள்ளீடுகளும் மும்மூர்த்திகளை குறிக்கின்றன. இதில் அடிக்கடி பேசப்படும் விதைகள் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் நமது நாட்டில் உள்ள விதைகளின் வீரியத்தை மேம்படுத்த வேண்டும். விதைகளின் தரத்தை மேம்படுத்த வேண்டும். நமது நாட்டில் விவசாயம் பருவநிலை மாற்றம், தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் நில தட்டுப்பாடு ஆகிய 3 சவால்களை எதிர்கொள்கிறது. எனவே விதைகள் தொடர்பான எந்தவொரு ஆராய்ச்சியும் மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் எதிர்கால விவசாயம் உயர்தர விதைகளை கணிசமான அளவில் சார்ந்திருக்கும். உற்பத்தி மற்றும் விநியோகம் ஆகியவை நமது விவசாயத்தை நிலைநிறுத்துவதற்கு பயன்படும். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் கருத்துகளுடன் முற்றிலும் உடன்படுகிறேன். மலிவு விலையில் உயர்தர விதைகளை பெற விவசாயிகள் தகுதியானவர்கள். அமைச்சர் உரையில் இந்திய விவசாயத்தின் மிக முக்கியமான அம்சம் இது என்று நான் நினைக்கிறேன். எனவே சிறந்த தரமான விதைகள் மலிவு விலையில் விவசாயிகளுக்கு எப்படி கிடைக்கும் என்ற கேள்வி கடந்த பல ஆண்டுகளாக கேட்கப்படுகிறது. விதை, உரம் மற்றும் பொதுவாக வேளாண் ரசாயன தொழிலுக்கும் குறிப்பாக விதை தொழிலுக்கும் கட்டுப்பாடு தேவை. ஒழுங்குமுறை மேற்பார்வை தேவை. கட்டுப்பாடு பற்றி நான் பேசவில்லை. நான் விதை தொழிலுக்கான சிறந்த ஒழுங்குமுறை மேற்பார்வையை பற்றி பேசுகிறேன். இதன் மூலம் போலி விதைகள் சந்தைக்கு வருவதை நம்மால் அகற்ற முடியும் என்று திரு சந்திரசேகர் குறிப்பிட்டார். விதைகள் பிரம்மாவுக்கு நிகரானவை என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். மும்மூர்த்திகள்தான் நமக்கு கிடைக்கும் பொருட்களின் விநியோகத்தை நிர்வகிப்பது என்று நீங்கள் கூறிய உவமைகள் சரியானவை. அப்படியானால் நீங்கள் சொன்ன பிரம்மா, விஷ்ணுவுக்கும் மகேஸ்வரனுக்கும் அடிப்படையாக இருக்கப் போவது தரம். எனவே விதை நம்மிடம் இல்லாத போது அவற்றின் தரத்தை எவ்வாறு உறுதிப்படுத்துவது என்று தொகுப்பாளர் வினவினார். இதற்கு விரிவாக பதிலளித்த திரு சந்திரசேகர், நிச்சயமாக மத்திய அரசிடம் பல முயற்சிகள் உள்ளன. ஒன்று, விவசாயத்திற்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும். குறிப்பாக விதை தொடர்பான ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். இது எனது முதல் முன்மொழிவு. நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது முன்மொழிவு என்னவென்றால், ICAR எனப்படும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் போன்ற சில அசாதாரண நிறுவனங்கள் நம்மிடம் உள்ளன. பல விவசாய பல்கலைக்கழகங்களும் உள்ளன. போதிய நிதி ஒதுக்கப்படுவதால் தற்போது இருப்பதை விட ICAR முடிவுகளுக்கு மிகவும் பொறுப்பாக மாற்ற வேண்டும். நாம் பணத்தை செலவழிக்கிறோம், ஆனால் அதன் முடிவுகள் என்னவென்று நமக்கு தெரியாது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, குறிப்பாக விதைகள் தொடர்பான பயனுள்ள ஆய்வு அறிக்கைகள் நமக்கு தேவை. எனவே விவசாயத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆண்டும் நிதியமைச்சர் ஆராய்ச்சி மேம்பாட்டிற்கான செலவினத்தை முன்மொழிய வேண்டும் என்று நான் வலியுறுத்துவேன் என்று தெரிவித்தார். மேலும் நாடு வெளிப்படைத்தன்மையை பெற்றால் அவை முதலீட்டின் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதோடு அரசு நிதி ஒதுக்கீட்டை பெறுவோரின் பொறுப்புணர்வையும் மேம்படுத்தும். இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி விதை தொடர்பான தொழில். விதை தொழிலுக்கு ஒழுங்குமுறை மேற்பார்வை தேவை என நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறோம். பெரிய உற்பத்தி நிறுவனங்கள் சிறிய விதை உற்பத்தியாளர்களை விழுங்குகின்றன. விதைகளின் சரியான தரம் மற்றும் சரியான விலை மற்றும் மலிவு விலையில் அவை விவசாயிகளுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியுள்ளது. ஒவ்வொரு
மாநிலத்திலும் வேளாண் பல்கலைக்கழகங்கள் உள்ளன. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேளாண் அறிவியல் மையம் உள்ளது. எனவே விதை உரம் தயாரிப்பு நிறுவனங்கள், வேளாண் அறிவியல் மையம், வேளாண் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்பட வேண்டும். இதன் மூலம் விவசாயிகள் இறுதியில் நல்ல தரமான விதைகளை மலிவு விலையிலும் சரியான நேரத்திலும் பெறுவதையும் உறுதிப்படுத்த முடியும் என்று வேளாண் வர்த்தக நிபுணர் திரு சந்திரசேகர் தெரிவித்தார். இந்தியாவின் பல்லுயிர் ஆராய்ச்சி திறன் மற்றும் புதுமையான தொழில்நுட்பங்கள் போன்றவற்றின் முக்கியத்துவம், பருவநிலை மாற்றம் மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகியவற்றால் எதிர்கொள்ளப்படும் சவால்கள் குறித்து தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் வினவினார். இதற்கு பதிலளித்த திரு சந்திரசேகர், பருவநிலை மாற்றம் இருப்பது உண்மைதான். நாம் அனைவரும் கடந்த சில ஆண்டுகளாக பருவநிலை மாற்றத்தின் பாதகமான விளைவுகளை அனுபவித்து வருகிறோம். இப்பிரச்சினையிலிருந்து நாம் எளிதாக கடந்து சென்றுவிட முடியாது. வானிலை மாற்றம் வரவிருக்கும் ஆண்டுகளில் மோசமாகலாம். எனவே நாம் அதனை எதிர்கொள்ள தயாராக வேண்டும். பருவநிலையை எதிர்க்கும் விதைகளை வைத்திருக்க வேண்டும். காலநிலை விவசாயத்திற்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான சரியான பயிற்சி அவசியம். பருவநிலை மாற்றம் விவசாயத்தை பாதிக்கும்போது, எடுத்துக்காட்டாக பருவமழை தாமதமாக தொடங்குவது அல்லது முன்கூட்டியே விலகுவது அல்லது பருவமழை தாமதமாக விலகுவது, வறட்சி, வெள்ளம், மேகமூட்டம் போன்ற பிரச்சினைகளை நாம் எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது. மேகமூட்டம் இருக்கும்போதும் மழைப்பொழிவு இல்லை, பூச்சிகளின் தாக்குதல் என இவை அனைத்தையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். வேகமாக வளர உதவும் குறுகிய கால வெப்ப எதிர்ப்பு ரகங்களை உற்பத்தி செய்ய வேண்டும். மேலும் அது நமது விவசாயத்தை பாதிக்கக்கூடிய வெப்பத்தை எதிர்க்கக்கூடியதாக இருக்கும். குறுகிய கால வெப்ப எதிர்ப்பு விதை வகைகள், பூச்சி எதிர்ப்பு வகைகள், அதுவே நம் நாட்டின் வேளாண் தொழிலை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வதற்கான வழியாகும் என்று திரு சந்திரசேகர் தெரிவித்தார். அரசு தனியார் கூட்டாண்மையை வலுப்படுத்துவதன் மூலம் விதைகளை அணுகக்கூடியதாகவும் மலிவு விலையில் மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மாற்றுவதற்கான செயல் உத்தியை நாம் உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். உத்தரப்பிரதேச மாநில வேளாண் அமைச்சர் திரு சூரிய பிரதாப் ஷாஹி விரைவில் இந்தியாவில் அமைய உள்ள சர்வதேச உருளைக்கிழங்கு மையம் மாநிலத்திலும் தெற்காசியாவிலும் விதை அமைப்புகளை மேலும் வலுப்படுத்தும் என்று சொல்கிறார்கள். இதுகுறித்தும் எண்ணெய் வித்துகள் மற்றும் திணை சாகுபடியுடன் சேர்த்து 200 விதைப் பண்ணைகளை உருவாக்க உள்ளது குறித்தும் உங்களது கருத்து என்ன என்று தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் அடுத்த கேள்வியை கேட்டார். இதற்கு பதிலளித்த திரு சந்திரசேகர், மிக முக்கியமானது நமக்கு விதை பாகங்கள் தேவை. அதனை விதைத்து எப்படி முளைக்கிறது என்பதை விளக்க இடம் தேவை. கிராமங்களில் கூட்டங்கள் நடத்தி அங்கு விவசாயிகள் வந்து நேரில் சரியான விவசாய நடைமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டும். தரமான விதைகளை எப்படி நடவு செய்வது, எப்படி வளர்ப்பது என்பதை பற்றி மேலும் மேலும் அறிந்து கொள்ளும் போது அதன் விளைவை காணலாம். பூச்சிகளை கொல்லுவதற்கு குழந்தை பருவத்தில் கற்றதை 7 தலைமுறைகளாக பின்பற்றுவார்கள். ஆனால் தொழில்நுட்பம் மாறுகிறது, சவால்கள் உருவாகி வருகின்றன. நான் சொன்னது போல் பருவநிலை மாற்றம், தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் நிலக்கட்டுப்பாடுகள் போன்ற புதிய சவால்கள் உள்ளன. அதிக தட்பவெட்ப நிலையை தாங்கும் பயிர்கள் தேவை. அவை தற்போதைய விளைச்சலை விட அதிக விளைச்சலை தரும். விதைகள் மட்டும் இதற்கு உதவாது. எடுத்துக்காட்டாக ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை போன்றவையும் நமக்கு தேவை. எனவே இதை நாம் அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் இதில் விதைகளின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்பதில் சந்தேகமில்லை என்றார் திரு சந்திரசேகர். பசுமை புரட்சிக்கு பின் இந்தியா கீரை பயிர்களில் தன்னிறைவு அடைந்துள்ளது. மேலும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையால் வழிநடத்தப்பட்ட இந்தியா உலகின் உணவுக் கூடையாக மாறியுள்ளது. விதை தரத்தை உயர்த்துவதில் சத்தி வலைதளம் எந்த அளவுக்கு பங்கு வகிக்கிறது என்று தொகுப்பாளர் ராஜேஷ் லே கேட்டார். இதற்கு பதிலளித்த விவசாய நிபுணர் திரு சந்திரசேகர், நமது விதை ஆராய்ச்சி நிறுவனங்கள் எந்தவித சந்தேகமும் இன்றி பாராட்டத்தக்க பணிகளை செய்துள்ளன என்றார். அரிசி, கோதுமை போன்ற முக்கிய தானியங்களில் தன்னிறைவு பெற்றுள்ளதால் நாம் இப்போது பயிர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். நாம் பயறு வகை பயிர்களில் குறைவாக கவனம் செலுத்துகிறோம். எனவே அதிக அளவில் சிறந்த எண்ணெய் விதை பயிர்களை நோக்கி ஆராய்ச்சியின் கவனம் திருப்பப்படும் என்று எதிர்பார்க்கிறேன். அதற்காக நமக்கு நல்ல விதைகள், பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் தேவை. சில பயிர்கள், குறிப்பாக பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் போன்றவை தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகளிலிருந்து விடுபட விவசாயத்தில் உயிரி தொழில்நுட்பம் மிகவும் பயன்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று தெரிவித்தார். ஆனால் இந்த தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதில் விவசாயிகளிடத்தில் ஒருவிதமான தயக்கம் உள்ளது. அந்த மனத்தடையை கடந்து தொழில்நுட்பத்தை முழு மனதுடன் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி தமது சிறப்பு நேர்காணலை நிறைவு செய்தார் திரு சந்திரசேகர். நிகழ்ச்சியில் பங்கேற்று விரிவாக விளக்கமளித்த வேளாண் வர்த்தக நிபுணர் திரு சந்திரசேகருக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் ராஜேஷ் லே. நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.